வணக்கம். நவ திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இப்போது கடந்த நாட்களாகவே பரந்தூர் விமான நிலையத்தினுடைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த உடைய கிராமத்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த விமான நிலையம் வரக்கூடாதுன்றது அவருடைய நோக்கம். இதுக்கு திடீரென்று இன்று காலை திரு விஜய் அவர்கள் போயிருக்கிறாரு. அந்த போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ புரோட்டோக்கால், இவர் என்ன பிரைம் மினிஸ்டரா இல்லை யார், இவர் என்ன சீஃப் மினிஸ்டரா? நாங்கள் காமராஜர் ஆட்சியை ஆதரிக்கிறவங்க. காமராஜர் எப்படி எளிமையாக இருந்தாரோ ஒருத்தரும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அதிகாரத்தில் இருப்பவர்களும் மந்திரிகளும் எல்லாருமே எளிமையாக இருக்கணும் தான் எங்களுடைய நோக்கம், மக்களுடைய நோக்கம். அதெல்லாம் விட்டுட்டு இவர் போய் அங்கே பரந்தூர் விமான நிலையத்து மக்கள்கிட்ட மக்களை சந்தித்து பேசுகிறாராம். இவர் சந்தித்து பேசுகிறேன்னு யார் அழுதா? பேசுறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் போய் எல்லாம் இடத்த நோட் பண்ணுறது, இடத்த பார்க்கறது, அந்த புரோட்டோகால் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இங்கே எதனா வருமா, என்ன நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில். ஒருத்தர் இந்த மாதிரி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்னமோ சினிமாவில் நடிச்சுட்டா தான் பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்றத நினைப்பா, இல்லை மற்றவங்கெல்லாம் இன்னைக்கு அரசியலில் இன்னைக்கு கட்சிக்காக உழைத்து கொண்டு மக்களுக்குன்னு சேவை செய்து மக்களுடைய பசியை போற்றி மக்களுடைய பசியை தெரிந்து கொண்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நாளும், அப்படியெல்லாம் தெரிந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆட்சி ஆண்டுட்டு இன்னைக்கு போயிட்டாங்க. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு புதுசா இருக்குது. இவர் வராரா, ஓப்பன் ஜீப்ல பேசுறாரா, எங்கன்னா உண்டா மக்கள் குறைய கேட்கிற யாராவது எந்த தலைவராவது ஓப்பன் ஜீப்ல போனா சரித்திரம் உண்டா? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஓப்பன் ஜீப்ல போய் இவர் மக்களை சந்திக்கிறாரு, மக்கள்கிட்ட கை கொடுக்கிறாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, இப்போது இருக்கிற அரசை பற்றி குறை கூறுகிறார். குறை கூறி ஒரு அரசியல் புகழ் பெற வேண்டும் என்று நினைப்பது மகா பெரிய தவறு. இது விஜய் அவர்களுக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் ஒரு ஆட்சியை குறை கூறிக்கொண்டு ஒரு ஆட்சியை பற்றி தவறாக பேசிக்கொண்டு இவர்களை எப்போது பார்த்தாலும் ஏதோ தன்னுடைய விளம்பரத்துக்காக, ஏன்னா இப்போ நம்ம சீமான் முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அது ஒரு காமெடி பீஸ். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய காமெடி பீஸ்கள் வந்திருக்காங்க. இவர் ஓப்பன் ஜீப்ல ஒரு சினிமா நடிகன் பேசுறாரு, இதே மாதிரி இன்னும் பல சினிமா நடிகளும் வருவாங்க. இது அரசியல் நடக்குதா தமிழ்நாட்டில், இல்லை வேற ஏதாவது நடந்து கொண்டிருக்குதான்றது தெரியல. இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மக்களோடு மக்களாக மக்களினுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செயல்படுவதுதான் அரசியல்வாதி. ஒரு மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் உங்களை விருப்பப்பட்டு கையை தட்டி ஆரவாரம் செய்து நீங்க வாழ்கன்னு ஒன்று சொன்னாலே நீங்கள் மக்களுடைய தளபதி. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் உங்களுக்கு எந்த காரணத்து கொண்டும் எந்த ஒரு தீங்கும் வராதபடி அவங்க தான் உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு பெரிய படையை கொண்டு இந்த வெயிட் லிப்டர்ஸ் மாதிரி ஒரு 10 பேரை போட்டுக்கிட்டு சுத்தி அவங்க பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கின்னு, இந்த பக்கம் பவுன்சர்ஸ், இந்த பக்கம் வெயிட் லிப்டர்ஸ், இந்த பக்கம் போலீஸ், என்னையா பண்ற நீ? என்னதான் உனக்கு என்ன அரசியல் தெரியும்னு பண்ணிட்டு இருக்கீங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த தலைவர்கள் எம்ஜிஆர் வாழ்ந்திருக்கிறாரு, இந்த அம்மா இது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் எப்பவுமே நானும் பார்ப்பேன், சாதாரணமாக ட்ரெயினில் போவார், சாதாரணமாக ட்ரெயினில் வருவார். அவர் ரோடில் போகும்போது கூட யாருங்க தலைவர் போறாரு, பின்னாடி ஒரு கார் முன்னாடி ஒரு கார் போவோம், அவ்வளவுதான். இதை தான் நான் பார்த்துருக்கேன். தலைவர் கலைஞர் அவர்கள்லாம் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. இன்னி வரலுமே யாருமே இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டதா சரித்திரமே கிடையாது. என்ன ஒரு ஆட்டம் இன்னைக்கு இவர் ஏறாராம், கையை அப்படி நீட்டுறாரு, கையை அப்படி கொடுக்குறாரு, கீழே தான் இறங்கி மக்களோட மக்களை வாங்கலாம். என்ன உங்களை கழிச்சா சாப்பிட்டு போறாங்க, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பந்தகோஸ்தோடு போய் மக்களை சந்திக்கிறது இது தேவையில்லாத ஒரு வேலை. அதை வீட்டில் இருந்தே நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாமே, வீட்டில் இருந்தே மெசேஜ் கொடுத்துருக்கலாமே. நீங்கள் தலைவராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, மக்களோட மக்களை வாங்க, மக்களோடு சேர்ந்து செயல்படுங்க. எதுக்கும் வரதில்லை. எப்போ பார்த்தாலும் தமிழக அரசு குறை கூறிக்கொண்டு தமிழக அரசு மேலே ஏதோ ஒரு பழியை சுமத்தி கொண்டு வருவதனால ஒரு அரசியல் விளம்பரத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக, அரசியல் லாபத்துக்காக நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கீங்க. இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது எந்த தலைவர் இந்த தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்கள் வாழ்ந்து
கக்கன் அவர்கள் வாழ்ந்து திரு எஸ்இசி அந்தோணி பிள்ளை இவர்களெல்லாம் வந்து ஒரு நல்ல தலைவர்களாக எதையும் வந்து தனக்கென்று எதையுமே சேர்த்து கொள்ளாத மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் வாழ்ந்த தலைவர்களை தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர இந்த மாதிரி ஆடம்பரமான தலைவர்களை இப்போது தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் விஜய் அவர்கள் இது ஏதோ ஒரு பெரிய புரட்சியும் ஒரு சாதனையும் பண்ண இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அழிவை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்களைப் போல அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால மக்களுக்கு விருப்பமான அரசியலும் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற அரசியலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.